ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறமா வீடு பார்க்குறக்கே ரொம்பவே கசகசன்னு இருக்குது. எப்பட்றா க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 நிமிஷத்தில் வீடு மொத்தத்தையும் எப்படி குயிக்காக க்ளீன் பண்ணலான்னு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனாகவும் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். குட்டீஸுங்கள்லாம் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் வீடு இப்படி தான் இவ்வளோ மோசமாக தான் இருந்துச்சு. அதுவும் இந்த டிவி கிட்ட பாருங்கள், இந்த ஃபுல்லாக வந்து பவுட்ரு திண்ணீருன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே கொட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த குட்டீஸுங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி ஆக்காமல் கிளம்பி போக மாட்டாங்க போல். டைனிங் ஹாலுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி கசன்னு கிடக்குது. குட்டீஸுங்களுக்கெல்லாம் லஞ்ச் பேக் பண்ணதுலேருந்து எல்லாமே. இன்றைக்கி வந்து பாப்பாங்களுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் மசாலும் ரெடி பண்ணியிருந்தேன். எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு வந்து ஸ்பெஷலாக செய்யணும் அப்படிங்கிறதுனால காலையில் குட்டீஸுங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நான் செஞ்சுட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மதிய ஸ்பெஷலாக மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தான் வந்து கலந்து வச்சுருக்கேன். மட்டன் பிரியாணி, மட்டன் குழம்பு, இது ரெண்டையும் தான் செய்ய போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து காலையிலேயே வந்து கருவேப்பிலெல்லாம் இருந்துச்சு. சரி, எல்லாத்தையும் உருவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அது நல்லா காஞ்சிருச்சு. அதை முதல்ல டப்பாவில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா மட்டன் குழம்புக்கு வந்து மட்டனை வந்து தாளித்து விட்டு குக்கர் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 விசில் வந்துச்சு அப்படின்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பிரியாணிக்கு ரெடி பண்ண போகிறேன். திடீர்னு இன்றைக்கி வந்து மட்டன் எடுத்துகிட்டு வர்றோம், மட்டன் பிரியாணி மட்டன் குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல வேளை நைட்டே சொன்னாங்க. காலையில் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ஆல்மோஸ்ட் 6-7 மணி முதல்லாம் வந்து குக்கிங்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன். நைட்டே சொன்னதுனால சரி காலையில் வந்து குழந்தைங்களுக்கு இது தான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து சீரக சம்பா அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சீரக சம்பா அரிசியை ஊற வைக்கும் போதே ஒரு 5லேருந்து 6 டைம் நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியை ட்ரை பண்ணிட்டு அப்படியே நம்ம பிரியாணிக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரியாணி குழஞ்சு போகாது. நான் இந்த கொஞ்ச நாளாக பிரியாணி செய்யும் போதெல்லாமே இந்த சீரக சம்பா பிரியாணி செய்கிறேன் அப்படின்னா நான் இப்படி தான் செஞ்சுட்ருக்கேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து பிரியாணி குலையாமல் வரும். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, என்ன இப்போல்லாம் வந்து அதிகமாக அகாரா பிராண்டை பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகாரா பிராண்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒன்றும் இல்லை, அகாரா பிராண்டோட ஹேண்ட் பிளெண்டர் வந்து எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சு சாப்பர் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம சட்னி இந்த மாதிரி எல்லாமே அரைச்சிக்கலாம். எல்லாமே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி கூட அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டர் வச்சு தான் வந்து இன்றைக்கி மசாலா இந்த மட்டனுக்கான மசாலா அரைக்க போகிறேன். இதை வந்து அவ்வளோ குயிக் அண்ட் சூப்பராக வந்து எனக்கு அரைச்சி கொடுத்துருது. என்னுடைய தேங்காய் துருவி சரியில்லை அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தேங்காயை நான் கட் பண்ணி தான் உள்ளே போட போகிறேன். அதுலேயே வந்து ஃபைனாக நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருது. இந்த மாதிரி சூப்பரான ப்ராடக்ட் எல்லாம் சஜஷனில் உங்களுக்குமே சொன்னேன் அப்படின்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒவ்வொரு டைமும் இந்த மட்டன் பிரியாணி செய்யும்போது அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு நினச்சி செய்வேன். ஆனால் அது ஒரு பாக்கில் போகும். ஒரு தடவை நான் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அக்கா மாமா எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி செஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் அந்த மட்டன் பிரியாணி செய்யும் போதெல்லாம் நினைப்பேன் அதே டேஸ்ட் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு டைம் கூட அந்த டேஸ்ட்டு கொண்டு வரவே முடியல. அது ஏன்னு இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரியல. ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதையும் நான் முடிவு பண்ண விஷயம் என்னென்னா, மதியம் வந்து சாப்பாடு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பண்ணவே கூடாது. நம்மளுக்கான டைமிங்கை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். இப்படியெல்லாம் சொல்லி தான் நான் முடிவு பண்ணேன். திடீர்னு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு மட்டன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னு நைட்டு சொல்லிட்டாங்க. சரி, ஒன்றும் பண்ண முடியாது. அது இடையில வந்து 2 சண்டே வந்து நான்வெஜ் எடுக்கவே இல்லை. அதனால் வந்து எல்லாத்துக்கும் வந்து இந்த வெட்னஸ்டே வந்து கண்டிப்பாக நான்வெஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, வீட்டில் இருக்க எல்லோரும் ஆசைப்படும் போது நம்ம வேண்டான்னு சொல்ல முடியுமா? அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணியுமே செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
மட்டன் பிரியாணிக்கு வந்து தண்ணி கொதித்து அரிசியெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா இருக்கிற வெஷல் வாஷிங்கெல்லாம் பண்ணிவிட்டு தம்முக்குமே வச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். நான் எப்போவுமே குட்டீஸுங்க ஸ்கூலுக்கு கிளம்புன உடனே வந்து வீடெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்றைக்கி வந்து குக்கிங் வேலை இருக்கிறதுனால சரி குக்கிங்கை முடிச்சுட்டு அப்படியே குக்கிங்கை சைட் பை சைட் செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து க்ளீனிங்கும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னாக செஞ்சுட்டே இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். திடீர்னு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலேயே கடகடன்னு வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஹாலையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். நான் எப்போவுமே கிச்சன் மெஸ்ஸியாக இருந்தால் கூட விட்டு வச்சுருவேன். ஆனால் வந்து ஹாலை வந்து க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிப்பேன். ஏன் தெரியுங்களா? எப்போவுமே சரி நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லாருமே ஹாலில் தான் வந்து உட்காருவாங்க. அங்கே தான் வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அது அங்கே கசகசன்னு இருக்குது, இது இங்கே கசகசன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நோட் பண்ணக்கூடிய ஏரியா அந்த ஹாலாக தான் இருக்கும். மேக்ஸிமம் கிச்சன் எப்படி இருக்குது, பெட்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஹால் நீட்டாக இருக்கா அதை வச்சு தான் வந்து வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதே டிசைட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வர்ற கெஸ்ட் எல்லாருமே உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹால் எப்போவுமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு பார்ப்பேன். அதனால் எப்போவுமே வந்து குட்டீஸுங்க ஸ்கூலுக்கு கிளம்புன உடனே வந்து சோஃபாவெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்த ஃபுல்லாக நீட்டாக வந்து கூட்டியுமே விட்டுருவேன். இன்றைக்கி வந்து குட்டீஸுங்க ஃபுல்லாக பவுடரெல்லாம் கொட்டி வச்சுருந்ததுனால பவுட்ரு எல்லாமே துடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா அந்த இடத்தையும் 2 நாளைக்கு ஒரு டைம் ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு நல்லா நீட்டாக துடைச்சி விட்டுருவேன். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னாவே வீடு ரொம்ப சூப்பராக நீட்டாக க்ளீன் ஆயிரும். 2 மினிட்ஸ் ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் வீடு க்ளீனாக தான் இருக்கும். அந்த 2 மினிட்ஸ் ஹேபிட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடு எல்லாமே வந்து கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா டைனிங் ஹால் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. டைனிங் ஹாலில் இருந்த மசாலா எடுத்து ஃபஸ்ட்டு வேலையை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். நைட் வந்து சாப்பிட்டுக்கலாம். சப்போஸ் நைட் சாப்பிட்ல அப்படின்னா கூட நாளைக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. இன்றைக்கி மட்டன் குழம்பு இருக்குது, கண்டிப்பாக மட்டன் குழம்புல தான் சாப்பிடுவோம். ஆனால் இவ்வளோ நல்லா இருக்குதே இதை கொண்டு போய் கீழே போடுறதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். அதை வந்து ஒரு 2 நாள் கழித்து தூக்கி போடும்போது அது பெருசாக தெரியாது. அந்த 2 நாள் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தே ஆகணும். இந்த மாதிரி மைண்ட் செட் எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நான் எப்போ பாரு இப்படி தான் வைப்பேன். ஆனால் அது எடுத்து சூடு பண்ணி கொடுத்ததே இல்லை. கொடுத்தாலும் இவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. மேக்ஸிமம் இதுதான் நடக்கும். அது வந்து 2 நாளாவது அங்கே இருந்துச்சுன்னா அது பழசாயிருச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. ஹாலு டைனிங் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு போய் பார்க்கும்போது தம்முக்கு வச்சுருந்தது டைமிங்கும் ஓவர் ஆயிடுச்சு. சரி நான் அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸாக ஹாலில் க்ளீன் பண்ணியிருக்க ஹாலில் உட்காரும்போது அவ்வளோ ஒரு திருப்தியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்து உட்காரும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. நீங்கள் எந்த டைமிங்குள்ளே வீடு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. மட்டன் குழம்புலேருந்து அப்படியே மட்டன் மட்டும் தனியாக எடுத்து போட்டு அப்படியே வறுத்து எடுத்து வச்சுட்டேன். பிரியாணியுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.